அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஒரு சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி வந்து வீட்லேயே எப்படி கிரில் செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது தேவையான மசாலா பொருள் எடுத்துக்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து இப்போது நம்ம வந்து ஒரு கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 100 கிராம் 150 கிராம் எடுத்துக்கலாம். 100 கிராம் போதும் மேக்ஸிமம். இப்போ நம்ம 100 கிராம் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்தோன்னா அதுலேயே வந்து எல்லாமே மிக்சிங்கில் இருக்கும், ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தோன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிராம் பாயிட்டு வந்து பார்த்தா ஒரு 2 எடுத்துக்கலாம், 100 கிராம் எடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள் வந்து நமக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம், அதிகமாக எடுத்துக்க வேண்டாம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா மல்லித்தூள் கொஞ்சம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் லைட்டாக மஞ்சள் தூள், லைட்டாக வந்து பார்த்தோன்னா சிக்கன் மசாலா தூள் லைட்டாக, அதாவது தேவையான அளவுக்கு மட்டும் எடுத்துக்கோங்க, ரொம்ப அதிகமாக வேண்டாம். லைட்டாக உப்பு அதுலேயே இருக்கும், கார்ன்ஃப்ளவர்லேயே இருந்தாலே கொஞ்சம் லைட்டாக. அதுக்கப்புறம் எண்ணெய் கொஞ்சம் எடுத்துகிட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. ஓரளவு கொஞ்சம் தண்ணி மாரி இருக்கிற மாரி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்தோன்னா நம்ம அந்த கிரில்லில் தடவும் போது ஓரளவுக்கு நல்லா உள்ளார மசாலா ஊறத்துக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். நம்ம ரொம்ப கெட்டியாக பண்ணிட்டோம்னா செட் ஆகாது. அது நல்லா ஃபுல்லாக தடவிடலாம். நல்லா கோழியை வந்து ஃபஸ்ட்டு அறுத்து விட்டுக்கணும். கோழி க்ளீன் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் வந்து பார்த்தோன்னா அங்கே கேரில் பண்ணி அறுத்து விட்டுருணும். அப்போ தான் வந்து மசாலா நல்லா ஏறும். அப்போ தான் ஃபுல்லாக ஊற தான் நல்ல டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்லா ஃபுல்லாக தடவிடலாம். இந்த பக்கம் வந்து ஃபுல்லாக தடவிட்டு நம்ம வரும்போது ஒரு 100 தான் எடுத்தோம் சிக்கன் அன்றைக்கி. ஸோ இது கிரில் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசை. ஸோ அது செய்யலாம் இன்றைக்கி. ஃபுல்லாக தடவிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தோன்னா நம்ம நெருப்பில் சுடுறது தான் வந்து பார்த்தோன்னா நம்ம இந்த கிரில் ரெடி பண்ணோம். வெளியே வந்து பயங்கரமாக மழை பெய்யுது. அதனால் வந்து பிளானை மாற்றிட்டு அதை வந்து எண்ணெயிலே பொரிச்சிடலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி இதை வந்து பீஸாக எடுத்துக்கலாம். ஏன்னா பீஸாக எடுத்தால் தான் கொஞ்சம் எண்ணெயில் போடும்போது வேகம் சீக்கிரம். அதனால் லெக் பீஸ் அந்தமாரி வந்து கொஞ்சம் பீஸாக எடுத்துகிட்டு, ரொம்ப பெரிய பீஸ் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் வேகாது. அதனால் வந்து சின்ன எடுத்து எண்ணெயிலே போட்டுக்கலாம். ஏன்னா வெளியே பயங்கரமாக மழை பெய்யுது. அதனால் வந்து பிளானை மாற்றிட்டேன். ஏன்னா வந்து அதுக்கப்புறம் வெளியே போயிட்டு நம்ம ஏன்னா ஹீட்டு வந்து நல்லா நெருப்பில் சுடும் போது டேஸ்ட் வேறு மாரி இருக்கும். நம்ம எண்ணெயில் போடுறதுக்கும் அதில் போடுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா வெளியே மழை அதிகமாக பெய்யறதுனால வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி எண்ணெயிலே போட்டுட்டேன். நல்லா வந்து ஃபுல்லாக வந்து ஃபஸ்ட்டு ஒரு டைம் போட்டு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா 2வது டைம் போடும்போது நல்லா ஃபுல்லாக வந்து ட்ரை ஆக விட்டுருங்க, நல்லா வேகிற மாதிரி விடுங்க. ஏன்னா நீங்கள் ஒரு டைம் கொதிக்க வச்சிங்கன்னா அந்த மேலே இருக்கிற மசாலா வந்து பார்த்தோன்னா வெளியே, அதாவது நம்ம செய்ய இருக்கும்போது ஒட்டிட்டு வந்துடும் அந்த கையிலே. நல்லா ஃபுல்லாக வந்து நல்லா வேக விட்டுருங்க. ஏன்னா அந்த சுடுறதுக்கும் எண்ணெயில் போடுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம அடுப்பில் சுடுறத வந்து வெளியே வந்து நம்ம ஃபயர் கேம்ப் மாதிரி போட்டு ரெடி பண்ணலான்னு தான் பிளானாக இருந்தது. வெளியே பயங்கரமாக திடீர்னு மழை வந்ததுனால எதுவும் பண்ண முடியலை. அதனால் வந்து பார்த்தோன்னா நம்ம எண்ணெயிலே போட்டுட்டோம். நம்ம எல்லா சிக்கனுமே பொரித்து வச்சாச்சு. இதுக்கு மேலே சாப்பிட்றது மட்டும்தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.